வணக்கம் நேர்களே, இந்த வாரம் முழுக்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அதிகமாக பயன்பாட்டில் இல்லாத ஒரு சில காய் வகைகள், அதை நம்ம சமையல் அறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி, அதனுடைய நன்மைகள், இதை பற்றி தான் டாக்டர் நம்மக்கிட்ட அதிகமான விஷயங்களை ஷேர் பண்ண காத்துட்ருக்காரு. இன்னைக்கு அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த வாரம் முழுக்க நம்ம அரிதா பயன்படுத்தக்கூடிய, அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பயன்பாட்டில் இல்லாத ஒரு சில காய் வகைகளை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த காய் என்ன டாக்டர்? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த காய் வந்து மிதிப்பாகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய் தான். இது பாகற்காயோட சேர்ந்த வகை தான். பாகற்காய் தான். பாகற்காயில நிறைய வகைகள் உண்டு. மிதிப்பாகல், நாட்டுப்பாகல், கொம்பு பாகல்னு 3 வகைகள் உண்டு. இந்த கொம்பு பாகல், இந்த 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இதில் வந்து இந்த கொம்பு பாகல் சொல்றது ரொம்ப நீளமான பாகற்காய் இருக்கும். அது நம்ம டெய்லி அது வழக்கமாக நம்ம பயன்படுத்துறது, எல்லாருமே தெரிஞ்சது, ஈஸியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாகற்காய். அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, லேசான ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். கசப்பு தான், ஆனால் புளிப்புத்தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இந்த கசப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல லேசாக புளிப்பு இருந்ததுன்னா உடலுக்கு சில விதமான கேடுகள் ஏற்படும். அதனால் அதை பக்குவப்படுத்தி அதை பயன்படுத்தணும். பட் அதை நாம் விட்டுட்டு புளிப்பே இல்லாத காய் அப்படிங்கிறது தான் மிதிப்பாகல். இன்னொன்று, ரெண்டுக்கும் இடைப்பட்ட சைஸில் ஒன்று இருக்கும், நாட்டுப்பாகல் சொல்லிட்டு. இந்த நாட்டுப்பாகலும் ரொம்ப நல்லது. மிதிப்பாகல்னு சொல்லக்கூடிய ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அந்த பாகலும் ரொம்ப நல்லது. இந்த மிதிப்பாகல் வந்து அநேக மருத்துவ குணங்கள், அதில் நிறைய விதமான மருத்துவ குணங்கள் அதில் உண்டு. டாக்டர், இந்த மிதிப்பாகல் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இதோட நன்மைகள் பற்றி சொல்லுங்க டாக்டர். மிதிப்பாகல்ல ஏராளமான நன்மைகள் இருக்குது. குறிப்பாக சில நன்மைகளை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய, அதாவது சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னாச்சுன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு நீர். இதுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்கிறது இந்த மிதிப்பாகல். இந்த மிதிப்பாகலை சின்ன சின்ன துண்டாக வெட்டி சாறு பண்ணி நாம் குடித்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த நாளடைவில் இந்த நோயினுடைய தாக்கம் படிப்படியாக குறைஞ்சு இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு உதவியாக இருக்குது. உலகத்தில் பல இடங்களை காட்டிலும் தமிழகத்தில் இன்றைக்கி அதிக அளவு இந்த சர்க்கரை நோய் தாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம் தெரியுது. பல நாடுகளை பின்தள்ளிட்டு தமிழ்நாடு முதலிடத்துக்கு வந்திருக்கு சர்க்கரை நோயினுடைய எண்ணிக்கையில். அதுக்கு இது மிகச்சிறந்த இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய அந்த மிதிப்பாகல் உதவியாக இருக்குது. பொதுவாக பாகற்காயே வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த மிதிப்பாகல் வந்து இன்னுமே அதிகமான நன்மை கொடுக்கும்னு சொல்றீங்க. ஆமாம், மற்ற பாகலை காட்டிலும் இது வந்து அதிகமான, இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து நேரடியாக இந்த சர்க்கரை நோயினுடைய அடிப்படை கூறுகளையே சரிப்படுத்தும். உதாரணத்துக்கு நாம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கணையம் சொல்லக்கூடிய பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை வந்து ரெஜுவனேட் பண்ணக்கூடியது. அதாவது பீட்டா செல்லுடைய எண்ணிக்கை குறைபாடு அப்படிங்கிறது தான் இன்சுலின் சுரப்பு குறைபாடுக்கு காரணமாக இக்கால அறிவியல் சொல்லுது. இது வந்து இந்த பீட்டா செல்ஸை வந்து ரெஜுவனேட் பண்ணி புது செல்களை உற்பத்தி பண்ணி புதுவிதமான டீனோவா சிந்தசிஸ் ஆஃப் இன்சுலின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. புது இன்சுலினை செக்ரேட் பண்ண வைக்கிறதுக்கும், ஏற்கனவே இரத்த சர்க்கரை கூடுதலாக இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கும், பல உறுப்புகள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படக்கூடிய பல உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மிதிப்பாகல் சாறு மிகவும் உதவியாக இருக்குது. கூடுதல் நன்மை நமக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா இந்த பாகல் சாறு கூட நெல்லிக்காய் சாறை கலந்து சாப்பிடலாம். 2 நன்மை. ஒன்று வந்து இந்த கசப்புத்தன்மை குறையிறதுக்கும் உதவியாக இருக்கும். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், நுண் சத்துக்கள் சேர்றதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இந்த நெல்லிக்காய் சாறு சேர்றதை பற்றி சொன்னீங்க டாக்டர். ஆனால் பொதுவாக ஒரு கருத்து இருக்குது, சுகர் அதிகமாக, சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்க நெல்லிக்காயை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரியான கருத்து வந்து தவறான கருத்து. ஏன்னா காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்து சாறு மட்டுமே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதுவும் இந்த மிதிப்பாகலும் இந்த நெல்லிக்காய் சாரும் சேர்ந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக வந்து கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ எங்களுடைய மருத்துவமனையிலெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம்னா முதல்ல வந்தோடனே எந்த சித்த மருந்துகளும் நாங்கள் கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி இயற்கையான காய்கறி சாறு, இதே மாதிரி ஏராளமான பட்டியல் இருக்குது. அதில் முக்கியமாக நாங்கள் சொல்கிறது நெல்லிக்காய் பாகல், மிதிப்பாகல் சாறை வந்து கொடுக்கறதன் மூலமாகவே அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த சர்க்கரை நோயை அவங்களை கட்டுப்படுத்த முடியுதுங்கிறத அளவிட்டுட்டு, ஒருவேளை அந்த உடம்புக்கு கட்டுப்படலை அப்படின்னா தான் மருந்தே கொடுப்போம். அதனால் மருந்து இல்லாமல் நாம் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய பட்டியல் இருக்குது. அதில் முக்கியமானது அந்த மிதிப்பாகல். ரொம்ப அருமையான ஒரு கருத்து தகவல் சொல்லியிருக்கீங்க டாக்டர். இந்த மிதிப்பாகலை வச்சு நம்ம இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிற டிஷ் என்ன? இந்த மிதிப்பாகல் புளிக்குழம்பு செஞ்சிடலாம்.
புளிக்குழம்புன்னு சொல்கிறது நம்ம குடம்புளி, இதனுடைய தன்மை மாறாமல் அந்த சத்து நம்ம கிடைக்கணும்னா குடம்புளியோடு சேர்த்து மிதிப்பாகல் புளிக்குழம்பு செஞ்சுட்டு வந்துடுங்க. அதனுடைய நன்மைகள் மொத்தத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்லலாம். கண்டிப்பாக.